இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஹிப்ஹாப் ஆதி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிறேன் கடைசி உலக போர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து 2028-29 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நட்டியோடைய வாய்ஸ் ஓவரில் தான் இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நட்டி வந்து ஒரு பெரிய கிங் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கிங் மேக்கராக இருந்து அவருடைய சொந்த மாமாவையே முதலமைச்சராக்கி வச்சிருக்கிறாரு. இவருக்கு வந்து பதவி மேலாம் ஆசை கிடையாது, அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு நட்டி நினைக்கிறாரு. இவர் நாசருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து ஹீரோ இப்போ பாதியை லவ் பண்ணுது. இது ஒரு பக்கம் கதை இருந்தாலும், இந்த சமயத்தில் உலக நாட்டு அரசியல் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லா நாட்டுகளுக்கும் கூட்டமைப்பாக இருக்கிறது வந்து ஐநா சபை இருக்கு இல்லையா. அப்போ வந்து ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாயிடுது, ஒரு 75 நாடுகளுடைய கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பில் பங்கு வகிக்காதவங்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பொருளாதார தடை விதிக்கிறாங்க, அந்த நாட்டு மேலே போரெல்லாம் தொடுக்கிறாங்க. அந்த கூட்டமைப்பில் இந்தியா பங்களிக்காதனால இந்தியா மேலே போர் தொடுத்து இந்தியாவே அவங்க கையகப்படுத்திடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ தலைமையில் இந்த ரிப்பப்ளிக் கூட்டமைப்பை எதிர்த்து என்ன பண்ணாங்க, இந்த கதை சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய கதைக்களமே புதுசாக இருந்தது, அரைச்சமாகவே அரைக்காமல் 2028-29 உலகம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வித்தியாசமான சிந்தனையில் படத்தை பண்ணியிருக்காங்க. படம் வித்தியாசமாக இருக்க போகுது அப்படின்னு நம்பி உக்காந்துருந்தா, 2028-29 இருக்கிற அரசியல்வாதிகள் எந்த மாதிரி ஹைடெக்கான ஊழல்களை பண்ணுவா போகிறாங்களோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, அன்னைக்கு கொள்ளடிச்ச காசை பூரா கட்டுக்கட்டாக கட்டி அதை பூரா கண்டெய்னரில் வச்சு கடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பித்தாங்க பாருங்க. அங்கேயே சப்புன்னு ஆகி போச்சு. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் பண்ணுற ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஊரில் இருக்கிற ஏஜென்சிலாம் திணறிக்கிட்டு இருக்குது. ஒரு படி மேலே போய் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த அமெரிக்கா, யூரோப் இந்த மாதிரி நாடுகள்லாம் புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. டைவர்ஸ்னு வந்துருச்சுன்னா இந்த ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட்டுன்ட்டு கோர்ட்லேருந்து பாதி சொத்தை பிடிங்கி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றாங்க. இதுக்கு பயந்தே இந்த டைவர்ஸ் பண்ண போகிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சொத்தை பூரா விற்று பிட்காயினாக மாற்றி வச்சுக்கிறாங்களாம். சொத்து இருந்தால் தானே பாதியை பிடிங்கி கொடுப்பேன், பிட்காயினை வாங்கி மறைச்சி வச்சுட்டா எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு. இப்போ பிட்காயினை வாங்கி பதுக்கி வைக்கிறாங்கன்றதுக்காக அதை கண்டுபிடிக்க ஒரு ஏஜென்சி உருவாக்கி வச்சுருக்காங்களாம். அந்த அளவுக்கு ஒரு தனிநபரே வந்து உஷாராக இருக்கும்போது, கொள்ளையடிக்கிறதே 3 நேர தொழிலாக வச்சிருக்கிற அரசியல்வாதி எவ்வளோ உஷாராக இருப்பான். அப்புறம் பார்த்தா இந்தியா மாதிரி ஒரு இராணுவ வலிமை உள்ள நாட்டை ரிப்பப்ளிக் படைன்னு ஒரு படை ஒரு நாள் 2 நாள் சண்டையில் வந்து இந்தியாவே பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்தியா மாதிரி ஒரு வலிமையான ஒரு நாட்டை ஒரு படை வந்து பிடிக்குதுன்னா அது எவ்வளோ ஹைடெக்காக இருக்கணும், எவ்வளோ பாதுகாப்பான ஒரு மிலிட்ரியாக இருக்கணும். அந்த மிலிட்ரிக்குள்ளே பூந்து ஒரு சின்ன குழு அடிச்சுது அப்படின்ட்டு காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப அபத்தமாக இருந்து போச்சு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதையை வளைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இஷ்டத்துக்கும் அந்த செக்யூரிட்டியை மீறி உள்ளே போகிறது வர்றது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்து ரொம்ப அபத்தமான ஒரு படமாக எடுத்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி படத்துலலாம் வில்லன் கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபெல்லாம் வில்லனாக வந்து நெட்டி கேரக்டரை காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃபில் வேற ஒரு வில்லனை காட்டுறாங்க, அது ரொம்ப ஒரு சப்பையான ஒரு வில்லனை காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃபில் நட்டி கேரக்டர் வந்து நல்லவ மாதிரி இருக்கிற கெட்டவனா இருக்கிற நல்லவனா ஒன்றுமே புரியல, அது ஒரு குழப்பமாகி போச்சு. இந்த ஒட்டுமொத்த படத்துலேயே வந்து நட்டி கேரக்டர் ஒன்று தான் ஒழுங்காக வடிவமைச்சிருந்தாங்க, அதையும் கூட கடைசியில் கொஞ்சம் குழப்பி டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, கதையாக ஒரு நல்ல கதையை தான் சிந்திச்சிருக்காங்க, ஆனால் அதை திரைக்கதையில் கோட்டை விட்டாங்க. இருந்தாலும் இந்த படத்தை வந்து இந்த பட்ஜெட்டுக்கு சரியான ஒரு ஆர்ட் ஒர்க்கு, நல்ல ஒரு விஎஃப்எக்ஸு எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதையாக ஒரு வித்தியாசமான கதையை யோசிச்சிருக்காங்க, ஆனால் அதுக்கான திரைக்கதையை சரியாக வடிவமைக்கலை. எந்த ஒரு கேரக்டருமே மனசில் நிற்கும்படியாக அவங்க பண்ணலை. ஐடியாவை நல்லா யோசிச்சிருக்காங்க, ஆனால் அதை படமாக திரையில் கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னால் நிறுத்த முடியல.